முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் படிப்படியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப மணமாகவும் இருக்கும், அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதங்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. போதும்னா அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் அந்த தொக்கு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.